ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 38வது தலைப்பு. தொண்டின் உட்பயன்கள். திருப்பணி தொடர்ச்சி. நடமாடும் மனிதருக்குச் செய்வதே படமாடும் பரமனுக்குச் செய்ததாகும் என்று சொல்லும் அதே திருமூலர் முதலில் ஈஸ்வரனுக்கு பத்திர அர்ச்சனையை சொல்லிவிட்டு அப்புறம்தான் பசுவுக்கு புல், பிற்பாடு இப்போது நான் பிடியரிசி திட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, அம்மாதிரி ஏழை ஜனங்களுக்கு ஒரு கவளம் அன்னம் இவற்றை சொல்லிவிட்டு முடிவாக இப்படி கையால் பொருளாக உபகாரம் பண்ணாவிட்டாலும் வாயாலாவது சகலரிடமும் மதுரமாக பேசி உபகாரம் பண்ண வேண்டுமென்று சொல்கிறார். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. ஆக ஈஸ்வர சேவை இல்லாமல் மனுஷ்ய சேவை என்பதில்லை. சமூக சேவையும் தெய்வப்பணியும் கைகோர்த்து நடக்க வேண்டுமென்றுதான் ஸ்ரீ மத தொண்டு சபை என்பதாக மத சம்பந்தமாக துண்டு பிரசுரம் போடுபவர்களையும் பொது தொண்டு செய்யும் ஸ்ரீமட முத்ராதிகாரிகளோடு சேர்த்து விட்டது. பகவான் நம்மை கண்திறந்து பார்க்க வேண்டும் என்று எல்லோரும் குறைபட்டு கொள்கிறோம். கருணை கடலான ஈஸ்வரன் கண்ணை திறந்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறான். ஏன் அவன் நாம் இஷ்டப்படுகிற மாதிரி நமக்கு சௌபாகியங்களை தரவில்லை என்றால், நாம் கண்ணை திறந்து லோகத்தின் கஷ்டங்களை பார்த்து அது நிவிருத்தியாவதற்கு நம்மாலான உபகாரத்தை பண்ணாமல் இருப்பதால் தான். நம் மனஸ் மற்றவர்களிடம் தயையால் நிரம்பினால் உடனே கருணையே உருவான ஈஸ்வரனும் நமக்கு தயை புரிவான். ஆனதால் கண்ணை திறந்து பார்க்க வேண்டியது நாம் தான், பகவான் அல்ல. கண்ணை திறந்து பல தினசாக கஷ்டப்படுபவர்களையும் பார்த்து நம்மாலான வரையில் அதை நிவிருத்தி பண்ண வேண்டும். அது மட்டும் போதாது, அவர்களும் தங்கள் கண்ணை திறந்து கொண்டு இத்தனை கஷ்ட நிவிருத்திக்கும் எவன்தான் மூல காரணமோ, எவனுடைய கருவி மாத்திரமாகவே தான் நாம் தொண்டு செய்வதெல்லாமோ, அவனை பார்த்து இந்த கஷ்டம் சுகம் எல்லாவற்றையும் விட பெருசு அவனை அடைவதுதான் என்று உணரும்படியாக பண்ண வேண்டியதே நம்முடைய தலையாய பணி. நம் மதத்தில் பொது தொண்டு உண்டா என்று கேட்பவர்கள் கேட்டுவிட்டு போகட்டும். நான் சொல்கிறேன், இப்போது நம் மதத்துக்கே தொண்டால்தான் வேலி போட்டு இதை விட்டு எவரும் போகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். இந்து மதம் வேலி இல்லாத தற்காஸ்து நிலம் மாதிரி கிடக்கிறது. இந்த நிலைமை மாறி இந்த மதத்தை கவனிக்க மனுஷர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை உண்டு பண்ண வேண்டும். ஸ்வயமரியாதையுடன் நம் மதத்தில் இருக்கலாம் என்று சகல வகுப்பினருக்கும் நம்பிக்கையை உண்டு பண்ணுவது எல்லோரும் சங்கமாக கூடி செய்கிற பொது தொண்டுதான். இந்த தொண்டுகளை அப்புறம் சொல்கிறேன். இப்படி சகல இந்துக்களும் சேர்ந்து தொண்டு செய்வதே நம் மதத்துக்கு வேலியாகி இது தற்காஸ்து நிலமில்லை என்று ஆக்கும். நம்முடைய சொந்த மதம் என்ற அபிமானம் எல்லா வகுப்பாருக்கும் உண்டாகிவிடுமாதலால் வேறு யார் வேண்டுமானாலும் இதில் இருக்கிறவர்களை சுவாதீனம் பண்ணிக்கொள்ளலாம் என்ற நிலைமை போகும். மதமாற்றம் ஏற்படாமல் இந்துக்களின் நிலைமையை மாற்ற நாம் எதிர்பிரச்சாரம் பண்ணி சண்டை உண்டாக்க வேண்டியதில்லை. நம்முடைய அசட்டையும் கடினமும் போய் நாம் மனமாற்றம் அடைந்து நம் ஜனங்களையெல்லாம் பரோபகாரத்தில் அணைத்து கொண்டாலே மதமாற்றம் நின்று போய்விடும். இதுதான் இந்து சமூகத்தை இந்து சமூகமாகவே வைத்து காப்பாற்றுவதற்கு சாந்தமான வழி. மதத்துக்காக அல்டீரியர் மோட்டிவோடு உள்நோக்கத்தோடு நாம் பரோபகாரம் பண்ணாமல் அன்பின் நிறைவுக்காகவே பண்ணி சைட் பை சைடு மதத்தையும் ரட்சிக்க வேண்டும். எனக்கு உபச்சாரம் பண்ணி பூர்ண கும்பம் கொடுத்து மாலை போடுவதை விட இப்படி
இந்துக்கள் அனைவரும் தொண்டினால் ஒன்று சேர்ந்து மதத்தை ரட்சித்துத் தருவதுதான் எனக்கு நீங்கள் பண்ணுகிற பெரிய உபகாரம் எல்லாமும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.